நம்ம நட்சத்திர வானம் ஷோக்காக எவ்ரி வீக் நம்ம ஒரு செலிபிரிட்டி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில சக்சஸ்ஃபுல்லான ரொம்ப பியூட்டிஃபுல்லான லீடிங் ஆக்ட்ரஸ் அஞ்சனா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். டாக்டர் ஆப்ரேஷன் தான் செய்யணும்னு சொன்னால் வேண்டான்னு சொல்லியிருப்பா. பணத்துக்கு என்ன சேவனை யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு குறை, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன். டிவியில் பேசிகிட்டு இருக்கார்ல, அந்த பொண்ணை பேசி முடிங்க. நாளைக்கே தாலி கட்டுறேன். அப்படி சொல்ல முடியாது. தமிழரசன், பேஷண்ட் இருக்கட்டும், டாக்டர் உங்களை மட்டும் தான் வர சொன்னாரு. நீங்கள் உட்காருங்க, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். பயோப்சி ரிப்போர்ட் பிரகாரம் அவரோட வயிற்றில் இருக்கிற கட்டி கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் ரிமூவ் பண்ணுறது பெட்டர். ஆப்ரேஷன் பண்ணணும்னா எவ்வளோ செலவாகும் டாக்டர்? இங்கன்னா உடனே முடிச்சிடலாம், சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் செலவு இருக்காது. ஆனால் ப்ரியாரிட்டி பிரகாரம் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, டிலே ஆகலாம். நான் பணம் ரெடி பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் டாக்டர். சரி, இங்கேயே செஞ்சிடலாம். அண்ணே, 19,745 ரூபா இருக்குண்ணே. தாத்தா ஆப்ரேஷனுக்கு பணம் கேட்டது இல்லைண்ணே. 5000 10,000 பரவாயில்ல தமிழ். 3 லட்சங்கிறது பெரிய தொகை. எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டேண்ணே, கிடைக்கல. நீங்கள் கொஞ்சம் கொடுத்து உதவுனீங்கன்னா எப்படியாவது திருப்பி கொடுத்துருவேண்ணே. எப்படி கொடுப்ப? நீ நல்லவன் தமிழ், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால தான் நீ கொடுத்த பணத்தை எண்ணி கூட பார்க்காம அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். நீ கேட்குற கடன் அடைக்க 8-9 வருஷம் ஆகும். நான் வியாபாரி, வட்டிக்கு வர்றவன் இல்லை. அவ்வளோ நாளெல்லாம் என்னால் காத்திருக்க முடியாது. என்னை தப்பாக நினச்சிக்காம புரிஞ்சுக்க. நான் தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. அதெல்லாம் இருக்கட்டுப்பா, முதல்ல கை கொடு. ஹலோ சார். ஒரு நிமிஷம் பேசிட்டு. ஓகே சார். என்ன கிளம்பிட்டியா? கடைசி நேரத்தில் முடியாதுன்னு சொன்ன எப்படியா? இந்த பாரு, 3 லட்சங்கிறதுல 4 லட்சமாக வாங்கி தரேன். சின்ன ஆக்சிடென்ட் கேஸ் தான், 2 நாளில் ஜாமீனில் எடுத்துருவோம். ஒரு நிமிஷம்ப்பா. ஹலோ ஹலோ ஏதாவது பிரச்சனையா சார்? ஒரு வாரத்தில் வெளிநாடு போக வேண்டிய பையன் நேற்று ராத்திரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்லா குடிச்சிட்டு கார் எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். அந்த பையனோடப்பா யாராவது நான் தான் கார் ஓட்டினேன்னு ஒத்துக்கிட்டு கோர்ட்டில் போய் சரண்டர் ஆனால் பணம் தரேன்றாரு. அதுக்கு தான் அந்த பையில ஏற்பாடு பண்ணேன். கடைசி நேரத்தில் ஜகா வாங்கிட்டான். பணம் கிடைக்கணும்னா நான் போகிறேன். இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன ஜெயிலுக்கு போயிருக்கியா? இல்லை. இவன் ஆக்சிடென்ட் பண்ண காரோட டிரைவர் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. செத்துட்டான், கேஸே மாறிடும். நான் ஏற்பாடு பண்ணவன் பொழப்ப பணத்துக்காக அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரதான். புரிஞ்சுக்க. 5 லட்சம் கேளுங்க, நான் அவங்களுக்கு 50,000 தரேன். டீல் ஓகேண்ணா அவங்கள்ட்ட பேசி ஒத்துக்குவீங்க. நான் டீ சொல்லிட்டு வரேன். அந்த கார் ஆக்சிடெண்ட் எதிர்பாராமல் நடந்ததா இல்லை யார்கிட்டையும் பணம் வாங்கிட்டு செஞ்சியா? ஏன் கேட்குறீங்க? நீ ஆக்சிடென்ட் பண்ண செல்வா என் கூட பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தவன். என்னை ஏமாற்றி என்னோட பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டான். அந்த கோவத்தில் அவன் கதையை முடிக்க நான் பிளான் பண்ணேன். அந்த பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு. அவனுக்கு லோக்கல் மினிஸ்டரோட சப்போர்ட் இருக்குது. அதனால் வெளியே இருந்தால் என் உயிருக்கு ஆபத்துன்னு நான் உள்ளே வந்துட்டேன். அண்ணா, அவனை பார்த்தா மணிமரால் மாதிரி தானே தெரியுது. இந்த நிமிஷம் கூட 2 பேரும் தனியாக தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. நான் தண்ணி அடிச்சிட்டு கார் ஓட்டுனால தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இங்கே பார், உனக்கு வேணா அது சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனால் செல்வா அப்படி இருக்க மாட்டான். எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நான் யாருன்னு தெரியுதா? தெரியல. இருட்டில் சரியா தெரியல போல இருக்கு.
நீ ஆக்சிடென்ட் பண்ணி முடிக்க பார்த்த செல்வரத்தனம். எனக்கும் அந்த ஆக்சிடென்ட்க்கு எந்த சம்மந்தம் கிடையாது சார். எனக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நான் தான் காரை ஓட்டேன்னு ஒத்துக்கிட்டு சரண்டானா நான் கேட்ட பணத்தை தரேன்னு சொன்னாங்க. அதான் ஒத்துக்கிட்டேன். அப்போ யார் ஆக்சிடென்ட் பண்ணான்னு உனக்கு தெரியும்? தெரியாது. நான் பணம் கேட்டு போனவர் தான் இந்த மாதிரி விஷயத்த சொன்னார். உனக்கு மணிமாறனுக்கு என்ன சம்மந்தம்? அப்படி யாரும் எனக்கு தெரியாது. சரி, பணத்துக்காக தான் நான் உள்ளே வந்தேன்னு சொன்னேன். நானும் உனக்கு பணம் தரேன். உள்ளே ஒருத்தவங்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருந்தான் பாரு, அவன் தான் மணிமாறன். நீ ஒன்று செய், அவனை உள்ளே வச்சே போட்டுரு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் உன்னை வெளியே கொண்டு வரேன். சரியா? முடியாது. நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ சொல்கிறா, மணிமாறன்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கின? உனக்கு யார் கூட என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. ஆனால் நான் எந்த தப்பும் செய்யாமல் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன். அப்படின்னா தப்பு பண்ணுறதுக்கான முழு தகுதி எனக்கு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். என் மேலே கையை வச்சதுக்காக மன்னிப்பு கேட்டு எஞ்சி ஓடிடு. இல்லைன்னா என்னை சந்திச்சதுக்காக காலம் பூரா வருத்தப்படுவேன். இப்படியா வருத்தப்பட? நான் காட்டுறேன். உண்மையை ஒத்துக்கிட்டு நான் சொல்ற மாதிரி செய்யல, உள்ள வச்சு அவனோட சேர்த்து உண்மையை முடிச்சிடும். சார் புரியுதா? என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் விடுங்க. என்ன பண்றீங்க சார்? விடுங்க சார், விடுங்க சார். இப்படி வாங்க சார். மினிஸ்டர் சொன்னாலும் ரிஸ்க் எடுத்து உள்ள விட்டா என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார், ஒரு 5 நிமிஷம் வெளில இருங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டு அவனை விட்டுறேன். ஒன்றும் பண்ண மாட்டோம் சார். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெளியே இருங்க. 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள கேட்க வேண்டியதை கேட்டுட்டு உடனே அவனை வெளியே அனுப்பிடுங்க. அது வரைக்கும் இது என்கிட்ட இருக்கட்டும். அடிக்கிறதா இருந்தா வெளிக்காயம் எல்லாம் பார்த்துக்கோங்க. நீ மட்டும் கதவை திறந்தா இவன் கதையை இங்கேயே முடிச்சிருவான். இந்த உயிர் பயம் காட்டி மிரட்டதெல்லாம் வேற வேண்டியது வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான்டா உள்ள வந்திருக்கேன். தமிழ் அண்ணே இங்கே இருக்கேன். சார் ஒரு நிமிஷம். என்ன தமிழ், எப்படி இருக்க? இருக்கேன்னு ஆப்ரேஷன் முடிஞ்சுதா? தாத்தா எப்படி இருக்காரு? ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் 4 நாள் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றிண்ணே. பணம் பத்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ். ஹாஸ்பிட்டலில் இருந்த டிரைவர் இறந்துட்டான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வக்கீல்கிட்ட பேசியிருக்கேன். எவன் கையில் காலையாவது விழுந்து உன்னை எப்படியும் வெளில கொண்டு வந்துடுறேன். செல்வா இங்கே வந்து உன்னை மிரட்டிட்டு போனானாமே?
என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் உங்கள் ஆளான்னு கேட்டார். இல்லைன்னு சொன்னது போயிட்டாரா? அப்படியா? வேற எதுவும் நடக்கல? நடக்கல. செல்வா கழுத்து எலும்பு உடைஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான், தெரியுமா? இங்க பார், செல்வாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உன்னை முடிக்காம அவன் அடங்க மாட்டான். என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துறியா? உன்னை நான் காப்பாத்துறேன். இனிமேல் நான் எங்கே இருந்தால் என் உயிருக்கு ஆபத்து. நான் வெளியே போகிறேன். என்கிட்ட வேலைக்கு சேர்றதா இருந்தால் உன்னையே நான் வெளியே எடுக்கிறேன். என்ன சொல்கிறேன்?